ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது சோலோ லெவலிங் தான். அது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம். அந்த சோலோ லெவலிங் எவ்வளோ பெரிய ஸ்டோரியாக போனாலுமே அதை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்போம். அந்தளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே சோலோ லெவலிங் ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு சீசன் 8 ரிலீஸ் ஆகாத காரணத்தினால சோலோ லெவலிங் போட முடியாதனால எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச த பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸ் அவனோட ஆரிஜின் ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரிங்கிறது ஒரிஜினல் ஸ்டோரியில் இருக்கிற ஆரிஜின் ஸ்டோரி கிடையாது. சோலோ லெவலிங்கில் புதுசாக கேம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமுக்காக நம்ம இகிரிஸுக்கு புதுசாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரிஜின் ஸ்டோரி சும்மா செம்மையாக இருக்குங்க. மாங்காய் பணம்லாம் பிச்சு உதறிப்பாங்க. நம்ம இகிரிஸோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மரண மாசா இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருப்பான் நம்ம இகிரிஸு. சரி வாங்க, யாருக்கெல்லாம் நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. சரி வாங்க, நாம இப்போ நம்ம தலை இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சோலோ லெவலிங் சீசன் 8 எங்க போறோம்னு கேக்குறீங்க. நானாங்க போட மாட்டேன்னு சொல்றேன். அவன் இன்னும் ரிலீஸ் பண்ணலையே. அவன் ரிலீஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அவங்களும் அந்த ரிலீஸ் டேட்டை பத்தி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நான் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுவேன். சீசன் 8 ரிலீஸ் ஆன உடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அனிமே ஃப்ரீக் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் போடுற வீடியோக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் எல்லா வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோலோ லெவலிங்க்கு உங்க சப்போர்ட் அபரிவிதமா இருக்கு. இதே மாதிரி நான் போற எல்லா வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலும் நல்லா இருக்கும், நானும் ஓரளவுக்கு நல்லா இருப்பேன். நான் ஏன் எப்படி கேட்கறேன்னா, சோலோ லெவலிங்ல அடுத்தடுத்து புது புது கண்டென்ட்டா வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நெட்ஃபிளிக்ஸ்ல லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வரப்போகுது. சீசன் 3க்கு பதிலாக மூவி வரப்போகுது. அதுக்கப்புறமா சீசன் 3 எபிசோட்ஸும் வரப்போகுது. இந்த மாதிரி தொடர்ந்து சோலோ லெவலிங் பட்டாசா தெரிக்க போகுது. இதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து என்டர்டைன்மெண்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நான் போடுற எல்லா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர சோலோ லெவலிங் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். சரி வாங்க, நாம இப்போ உடனே நம்ம இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸோட ஆரிஜின் ஸ்டோரி ஸ்டார்டிங்ல நம்ம தலைவன் சடமோனாக் சஞ்சினு தாங்க. நம்ம தலைவன் ஜின்வுவை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. நீங்களும் நம்ம தலைவன் ஜின்வுவை மிஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க கொடுங்க. சரி பார்ப்போம் எத்தனை பேர் ஜின்வுவை மிஸ் பண்றீங்கன்னு. நம்ம தலைவன் ஜின்வு ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடத்த ஃபுல்லா பார்த்தா வித்தியாசமான டவரா இருக்கு. அதுல ஒரு டவர்ல நம்ம தலைவன் ஜின்வு நிற்கும் போது அங்க ஒரு டவருக்குள்ள போறாரு. உள்ள போனா அது ஒரு லைப்ரரி. அதுல இருக்க ஒரு புக்கு வித்தியாசமா இருக்கும். அது ரெட் கலர்ல இருக்கும். அதை நம்ம தலைவன் சடமோனாக் ஜின்வு அந்த புக்கு எடுத்து அதுல இருக்க அந்த டைட்டிலை படிச்சு பார்த்தா அதுல என்ன டைட்டில் போட்டிருக்குன்னா, த ட்ராஜடி ஆஃப் இகிரிஸ், இகிரிஸின் சோகமான கதை. இகிரிஸ் முன்னாடி வந்து நின்னா எதிரிக்கு தானே சோகமான கதையா இருக்க முடியும். இகிரிஸுக்கு எப்படி சோகமா இருக்க முடியும்? சரி அப்படி என்ன இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இகிரிஸ் மனுஷனா இருக்கான்.